எமது நாட்டிலே இடம்பெற்ற கனமழை வெள்ளப்பெருக்கு இறைவனுடைய கோர தாண்டவம் என்று கூறுகின்றார்கள் பலர். இயற்கை அழிவு என்கின்றார்கள் சிலர். எதுவாக இருந்தாலும் நடந்தது உண்மை. எமது நாட்டை பாதுகாப்பதற்கு உலகத்திலே உள்ள 197 நாடுகளும் எமது நாட்டையும் நாட்டு மக்களையும் பாதுகாப்பதற்கு ஆயத்தமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எத்தனையோ நாடுகளினுடைய நிவாரண பொருட்கள் எமது நாட்டை வந்து அடைந்து விட்டன. இருந்தாலும் ஒரு மனவருத்தம், மக்களை காப்பாற்றுவதற்கு பல பேர் இருக்கின்றார்கள், மிருகங்களை காப்பாற்றுவதற்கு யாரும் இல்லை. நான் கூற வருவது என்னவென்றால், எமது நாட்டிலே 25 மாவட்டங்களிலும் உள்ள காடு கரையெல்லாம் வெள்ளம் தற்பொழுது புகுந்து கொண்டிருக்கின்றன. எமது நாட்டிலே 25 மாவட்டங்களிலும் வாழ்ந்து வந்த மான் கூட்டங்களுடைய நிலைமை என்ன, மறை கூட்டங்களுடைய நிலைமை என்ன, சிறுத்தைகளுடைய நிலைமை என்ன, புலிகளுடைய நிலைமை என்ன, யானை கூட்டங்களுடைய நிலைமை என்ன, ஏன் ஆடு மாடு கோழி கொக்கு காடு கௌதாரியுடைய நிலைமை என்ன? இதை பற்றி யாரும் நினைத்து பார்த்தீர்களா? இந்த மிருகங்கள் உயிரோடு இருக்கின்றதா, இல்லை இறந்து விட்டதா? இந்த மிருகங்கள் இறந்திருந்தால் இதனால் பல நோய்கள் ஏற்படுவதற்கு எமது நாட்டு மக்களுக்கு வாய்ப்புகள் இருந்து கொண்டிருக்கின்றன. எமது நாட்டில் உள்ள 25 மாவட்டங்களிலும் உள்ள எந்த எம்பிக்களும் இது சம்பந்தமாக பேசியதும் கிடையாது. எந்த பிரதி அமைச்சர்களும் இது சம்பந்தமாக பேசியதும் கிடையாது. எந்த முழு அமைச்சர்களும் இது சம்பந்தமாக பேசியது கிடையாது. எமது நாட்டிலே உள்ள 2,25,00,000 மக்களுக்காக நான் பேசுகின்றேன். எனவே இது சம்பந்தமாக வனவிலங்கு அதிகாரிகள், இது சம்பந்தமாக முற்று முழுதாக எமது நாட்டிலே உள்ள மிருகங்கள் உயிரோடு இருக்கின்றதா அல்லது இறந்து விட்டதா, மக்களுக்கு இதை உடனடியாக தெரிவிக்க வேண்டும். இது சம்பந்தமாக தெரிவித்து எங்களுக்கு முழு அதாவது எமது நாட்டில் உள்ள மிருகங்கள் உயிரோடு இருந்தால் இருக்கின்றது, இல்லவில்லா செத்து விட்டது என்று முழு நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கின்ற எங்க மக்களுக்கு உடனடியாக வனவிலங்கு அதிகாரிகள் அறிய தரவும். உண்மையை சொன்னேன், கேளா சொல்லி வேலை இல்லை.